ஹலோ! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். எல்லாருக்கும் கோகுல அஷ்டமி நல்வாழ்த்துக்கள். எல்லாரும் வளம் பெற மனசார வேண்டுகிறேன். பாருங்க, நான் இன்னைக்கு பண்ணி காட்ட போகிறது ஒரு தேங்காய் லட்டு. ரொம்ப சிம்பிளாக எப்படி ரொம்ப சுலபமாக செஞ்சு முடிச்சிடலான்னு பார்த்துட்டு வந்துடலாம். அதுக்காக என்னென்ன தேவைப்படும் பார்க்கலாம். நான் ஒரு தேங்காய் சில்லு சில்லாக கீறி எடுத்து மிக்சி ஜாரில் போட்டு வச்சுருக்கேன். இது பின்னாடி அந்த ப்ரௌன் கலர் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் சீவி எடுத்துட்டேன். நீங்கள் துருவி எடுத்தாலும் அது அந்த ப்ரௌன் கலர் இல்லாமல் துருவலாம். எனக்கு துருவுறது இல்லை. இன்னொன்று என்னென்னா, நீங்கள் இந்த ப்ரௌன் கலரோடு போட்டிங்கன்னாலும் டேஸ்ட்டில் ஒன்றும் ரொம்ப வித்தியாசம் கிடையாது. ஒரு வித்தியாசமும் எனக்கு தெரியலை. ஆனால் என்ன பார்க்குறக்கு நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும், அவ்வளோதான். அதனால் நான் இதை மிக்சி ஜாரில் போட்டு பாருங்கள், நல்லா பூவாக அந்த சில்லுகளை நல்லா பூ மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். இது நம்ம ஒரு மெஷரிங் கப்பில் போட்டு ஒரு கப்பு தேங்காய்க்கு என்னென்ன தேவைப்படும் பார்க்கலாம். தேங்காய் பூவை எடுத்து வச்சுட்டேன். இனி ஒரு கடாய் அடுப்பில் வச்சு அதில் 1 டீஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். நெய் நல்லா மெல்ட் ஆகி வரும்போது இந்த தேங்காய் பூவை அதில் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நீங்கள் பார்த்து ரொம்ப சிம்மில் தான் வைக்கணும். ஸ்டவ் தெரியாதனமாக ஹை ஃப்ளேமுக்கா மீடியம் ஃப்ளேமுக்கெல்லாம் மாற்றிடாதீங்க. அந்த தேங்காயில் இருக்கிற அந்த தண்ணி வற்றணும். அதுக்கு தான் நம்ம இப்போ வறுத்துட்ருக்குறோம். ரொம்ப கிளறி விட்டிங்கன்னா ஹை ஃப்ளேமிலலாம் வச்சா அது ப்ரௌன் கலர் ஆகிடும். கலர் மாறாமல் இருக்கிறதுக்கு தான் கொஞ்சம் பொறுமையாக பண்ணிங்கன்னா நல்லா நம்ம நினச்ச கலர்லேயே நல்ல டேஸ்டான லட்டு கிடைக்கும். பாருங்கள், தண்ணியெல்லாம் ஓரளவுக்கு வற்றி வந்துருச்சு. அதாவது அதில் எப்படி இருந்தாலும் தேங்காயில் கொஞ்சம் தண்ணி இருக்கும். அது போகிறதுக்கு தான். பாருங்கள், அப்போ கொஞ்சம் வற்றிருச்சு. அப்போ பாருங்கள், அங்கங்கே தண்ணி, அந்த தேங்காய் அடி பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. இது இன்னொரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு இதே கடாயி அடுப்பில் வச்சுருக்கேன். அது சூடாகி வரும்போது அதில் 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி விட்டுருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி தான். கூடவே 2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரையும் போட்டுட்டு நல்லா இது அந்த தண்ணியில் டிசால்வ் ஆகணும். அதுவும் லோ ஃப்ளேம்லேயே போட்டுக்கோங்க, ஏன்னா இல்லைன்னா தண்ணி சீக்கிரம் வற்றிடும். பாருங்கள், நல்லா மெல்ட் ஆகி வந்த உடனே நம்ம இந்த வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த தேங்காயும் போட்டு நல்லா அந்த தண்ணி ஃபுல்லாக அந்த தேங்காய் கூட தான் வற்றணும். பாருங்கள், நல்லா மெல்ட் ஆகிருச்சு. இனி இந்த தேங்காய் அதில் போட்டுக்கலாம். வறுத்த தேங்காயும் போட்டு நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கலாம். பாருங்கள், அந்த நம்ம ஊற்றின அந்த தண்ணி நல்லா வற்றி அந்த சுகர் இந்த தேங்காயிலலாம் ஒட்டுற மாதிரி ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அப்போ நம்ம வறுக்கும்போது அதை அந்த தண்ணியெல்லாம் வற்றிருச்சு. பாருங்கள், நல்லா வற்றி வந்திருக்கு. இனி நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம 1 டீஸ்பூன் பால் அதுவும் ஊற்றிட்டு நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு 10-15 நிமிஷம் ஆற வச்சிடலாம். நல்லா ஆறி கொஞ்சம் இறுக்கம் கொடுக்கும். அப்போ ரொம்ப இறுகிடக்கூடாதுன்னு சொல்லி தான் பால் ஊற்றியிருக்கேன். பாருங்கள், நல்லா ஆறி வந்திருக்கு. 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இனி இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் போட்டிருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் பிஸ்தா நல்லா இடித்து சேர்த்துருக்கேன். ஒன்றும் வறுத்தெல்லாம் போடலை, சும்மா இடித்து அப்படியே போட்டுட்டேன். அது சாப்பிட கடிக்க நல்லா இருக்கும். நல்லா உருண்டை பிடிச்சிக்கலாம். ரொம்ப கம்மியான அளவில் தான் வந்திருக்கு. நீங்கள் அளவுகள் இதே மாதிரி எல்லாத்தையும் கூட்டி செஞ்சுக்கலாம். பாருங்கள், எல்லாம் உருண்டை பிடிச்சிடலாம். நல்லா அப்படியே ஒட்டி நிற்கிது பாருங்கள். இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், அவ்வளோதான். சூப்பராக வந்துருச்சு. இது நான் நிறையா செய்யாதது என்னென்னா, நமக்கு இன்னும் வேறு நிறைய ஐட்டம் செய்யணும். அதனால தான் கம்மியாக செய்கிறவங்களுக்கு நிறைய விதவிதமாக செய்யும்போது எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சால் தான், இல்லைன்னா எக்ஸ்ட்ரா ஆகிடும் இல்லையா, அதனால தான். பாருங்கள், எல்லாத்தையும் இதே மாதிரி உருண்டை பிடிச்சிட்டு பார்க்கலாம். பாருங்கள், எனக்கு 1 கப்பு தேங்காய்க்கு 5 லட்டு தான் வந்தது. இங்கே ஒரு லட்டு இருக்குது, 1 அவள் சாப்பிட்டா. இப்போ 4 தான் மிச்சம் இருக்குது. பாருங்கள், இதே மாதிரி எல்லோரும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வாரம் மீண்டும் ஒரு புது வீடியோவோட உங்களை சந்திக்கும் வரைக்கும் வணக்கம்.
வணக்கம்.